மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.2 முதலாவது கணக்குறை விடை பார்க்க போகிறோம். பின்வரும் அளவுகளை கொண்ட கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க. நீளம் கொடுத்துட்டாங்க. நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு நம்ம கன செவ்வகத்தின் மொத்த பரப்பையும் பக்க பரப்பையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீளத்தை எழுதலாம், எல்னு எழுதலாமா, அகலத்தை பின்னு எழுதலாம், உயரத்தை ஹச்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ கன செவ்வகத்தின் மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்னது? 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் ப்ளஸ் எல் இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள். ஜஸ்ட்டு ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா என்ன இருக்குது? 2 இருக்கா? ஃபார்முலா இருக்கக்கூடிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. எல்லுக்கு மதிப்பு என்ன பிடிச்சிருக்கோம்? 20 இன்ட்டு பிக்கு மதிப்பு என்ன வச்சுருக்கோம்? 15ன்னு வச்சுருக்கோமா? 15 என்ன இருக்குது? ப்ளஸ் பி தானே? பிங்கிறது எவ்வளவு? 15 இன்ட்டு ஹச்சுக்கு மதிப்பு என்னது? 8 ப்ளஸ் எல்லுக்கு மதிப்பு என்னது? 20 இன்ட்டு ஹச்சுக்கு மதிப்பு என்னது? 8. ஓகேங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம பெருக்க போகிறோம். 20ஐயும் 15ஐயும் பெருக்குங்க. 20 15 எவ்வளவு அப்படின்னா நமக்கு 300 ப்ளஸ் 15 8 எவ்வளவு அப்படின்னா 120 ப்ளஸ் 28 எவ்வளவு அப்படின்னா 160. இப்போ இந்த 3ஐயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். 3ஐயும் கூட்டினா விட என்ன வரும் அப்படின்னா 580. ஓகேங்களா? இப்போ இந்த 2ஐயும் 580ஐயும் பெருக்குங்க என்ன வரும் பாருங்க, 1160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிருங்க. இதுதான் என்னது அப்படின்னா மொத்த பரப்பு. அடுத்து வேற என்ன கேட்டிருக்காங்க? பக்க பரப்பு கேட்டிருக்காங்களா? பக்க பரப்புக்கு ஃபார்முலா என்னதுப்பா? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹச். சரிங்களா? அப்போ 2 எல்லுக்கு மதிப்பு என்னப்பா வச்சுருக்கோம்? எல்லுக்கு மதிப்பு என்னது? 20. ஸோ இந்த எல்லுக்கு முதல்ல என்ன போட போகிறீங்க? 20 ப்ளஸ் பிக்கு மதிப்பு என்னது? 15. ஸோ இங்கே 15 போட்டுக்கோங்க. இன்ட்டு ஹச்சுக்கு மதிப்பு என்னதுப்பா? 8. ஸோ அந்த இடத்துல என்ன எழுதிக்கோங்க அப்படின்னா 8 எழுதிக்கோங்க. எது ப்ராக்கெட்டில் இருக்கோ அதைத்தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். ஸோ இப்போ அது 20ஐயும் 15ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 35 இன்ட்டு 8. ஸோ இந்த 2ஐயும் 35ஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா 2 35 70 இன்ட்டு 8. சரிங்களா? இப்போ இந்த 70ஐயும் இந்த 8ஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் ஃபஸ்ட்டு சம்முக்கு உண்டான ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.